தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக அமைப்பு செயலாளர் கட்சியிலிருந்து நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி இவர் 1947 ஆண்டு பிறந்தார். சட்டக்கல்வி முடித்துள்ளார். வழக்கறிஞராக பணியாற்றுகிறார். ஆலந்தூர் நகராட்சி தலைவராக 4 முறை பதவி வகித்துள்ளார். திமுக மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்துள்ளார். தற்பொழுது திமுகவின் அமைப்பு செயலாளராக உள்ளார். இன்று காலை கூட செய்தியாளர்கள் சந்திப்பில் செந்தமிழன் சீமான் அவர்களை ஒரு மனிதராகவே பொருட்படுத்துவது கிடையாது, திமுகவை விமர்சித்தவர்கள் காணாமல் போயுள்ளார்கள், அது சீமானுக்கும் பொருந்தும் என்று தெரிவித்திருந்தார். பத்திரிகையாளர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசினார். இந்த சூழ்நிலையில் RS பாரதி திமுகவில் இருந்து நீக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது மு.க. ஸ்டாலின் தன்னுடைய அடுத்த வாரிசாக உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருகிறார். ஆனால் RS பாரதி கனிமொழி, ராசா, TR பாலு ஆகியோருடன் சேர்ந்து உதயநிதிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்கக்கூடாது என்று அவர் மறைமுகமாக காய் நகர்த்துவதாக கூறப்படுகிறது. மேலும் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக ராசா உள்ளார். மு.க. ஸ்டாலின் அவருக்கு பிறகு அடுத்த தலைவராக ராசாவோ அல்லது கனிமொழியோ வருவதற்கு RS பாரதி மறைமுகமாக ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கும் RS பாரதிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. RS பாரதி விரைவில் கட்சியில் இருந்து நீக்கப்படுவதாக கூறப்படுகிறது. திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி கட்சியில் இருந்து நீக்கப்பட உள்ள தகவல் திமுக தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.